மௌலிவாக்கம் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களில் இதுவரை 40 பேர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. சென்னையை அடுத்த மௌலிவாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் கடந்த வாரம் இடிந்து தரைமட்டமானது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 5வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு மட்டும் 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. இதுவரை 40 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 5 பேரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவைச் சேர்ந்த இதனிடையே மீட்புப் பணிகள் மேலும் 2 நாட்கள் நீடிக்கும் என தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஐஜி ரத்தோர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் தங்கமணி அவருடன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மௌலிவாக்கத்தில் இடிந்து விழுந்திருக்கின்ற அந்த 11 மாடி கட்டிடத்தை அதில் சிக்கியிருக்கிற காயமடைந்திருக்கிறவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடந்து வருகிறது. இந்த பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்நிலையில் இங்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் ஐஜி அகில இந்திய ஐஜி அவர்கள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சந்தீப் ரத்தோர் நம்மிடையே இருக்கார். அவரிடம் கேட்போம். NDRF மோப்ப நாய்கள் மூலமாக ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார். அந்த தகவலையும் அவர் நமக்கு தர இருக்கிறார். சார், இப்போ மீட்பு பணியோட நிலை இப்ப எந்த அளவுக்கு இருக்கு சார்? இது நம்ம நிலை கேட்டோன்னா 2 மாடிக்கு இவங்க வந்திருக்காங்க நம்ம வேலை பார்க்கும்போது. ஸோ இது கீழே நம்ம இன்னொரு 2 மாடி போனோம், 1 மாடி அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம். ஸோ இது பாக்கி இருக்க இன்னும் 2 நாள் உள்ளே நம்ம முடிச்சலாம் இது வேலை. சார், இப்போ உங்களோட மோப்ப நாய் மூலமா ஒருவரை உயிருடன் மீட்கப்பட்டிருக்கீங்க. அந்த சுவாரஸ்யமான தகவலை பத்தி சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு நம்ம ருஸ்தம் காலையில் ரொந்த போகும்போது அவங்க இந்த ஒரு இடத்துல இவங்க ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா லைவ் பர்சன் டிடெக்ஷன் தான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம நாய்க்கு அவங்க போலீஸ் கிரைம் ரெக்கார்டு இந்த கிரைம் டாக் கிடையாது. ஸோ அவங்க ரொந்து போகும்போது ஒரு இடத்துல காட்டணும். நம்ம அந்த காட்டுறது நமக்கு சந்தேகம் ஆயிடுச்சா. ஸோ அங்கிருந்து நம்ம ஆளு சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தம் ஆரம்பிச்சும் போது தான் அங்கிருந்து நமக்கு பதில் வருது. ஸோ அப்போதான் நம்ம ஃபுல் ஆபரேஷன் ஆயிருச்சா. ஸோ நம்ம ஆபரேஷனுடைய ஹீரோ உங்களுக்கு தெரியும், இப்படி நம்ம ருஸ்தம் தான்.